Hi hello friends, welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம வீட்டு மாடி தோட்டத்துக்காக நர்சரியில இருந்து ஒரு ரோஸ் செடி வாங்கிட்டு வந்திருந்தோம். என்ன ரோஸ்னு பாத்தீங்க அப்படினா 7 days ரோஸ். சோ 7 days ரோஸை எப்படி நர்சரியில இருந்து புதுசா வாங்குனதுக்கு அப்புறம் அதை ரீபாட் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம புதுசா வந்து 7 days ரோஸ் வந்து நர்சரியில இருந்து வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நிழலான இடத்துல தான் வைக்கணும். வெயிலான இடத்துல வைக்க கூடாது. ஒரு 3 நாளாவது நம்ம வீட்ல நிழலான இடத்துல வச்சிட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீபாட் பண்ணணும். உடனே ரீபாட் பண்ண கூடாது. இந்த 7 days ரோஸை எந்த தொட்டியில வந்து ரீபாட் பண்றது, என்ன மாதிரி மண்கலவை ரெடி பண்றது அப்படிங்கறத பாத்துடலாம். எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா 7 days ரோஸ்ங்கிறது 7 நாளுமே பூ பூத்துக்கிட்டே இருக்கும். செடி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாவே வளரும். அதனால இதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 12x12 க்ரோ பேக் தான் எடுத்திருக்கோம். நம்ம எப்பயுமே செடிகளை வைக்கும்போது பெருசா அகலமான தொட்டியை நம்ம வந்து ரீபாட் பண்ணோம் அப்படின்னா செடி வந்து ஹெல்த்தியா இருக்கும். அதே மாதிரி இதுக்கு மண் கலவைன்னு பாத்தீங்க அப்படின்னா மண் எப்பயுமே இந்த மாதிரி லூஸா பொல பொலன்னு வந்து இந்த மாதிரி விழுகிற மாதிரி இருக்கணும். அப்பதான் வந்து அதோட வேர்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நல்லா வந்து ஊடுருவி போகும். நம்ம கொடுக்குற தண்ணி வந்து அடிவேர் வரைக்குமே போற அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்து மண்கலவை இருந்தது அப்படின்னா பெட்டர். ஸோ அதோட ரேஷியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்றேன். நான் ஏற்கனவே மண்கலவை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் 50% செம்மண் இருக்கணும். 20% பார்த்தீங்க அப்படின்னா மண்புழு உரம் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். மண்புழு உரம், தொழு உரம், ஆட்டுச்சாண உரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உரத்தை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மண் வந்து கொஞ்சம் நம்ம வந்து லூஸாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 20% வந்து மண் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு 10% பார்த்தீங்க அப்படின்னா வேப்பம் புண்ணாக்கு யூஸ் பண்ணுறோம். வேப்பம் புண்ணாக்கு யூஸ் பண்ணுறதுனால என்னாகும் அப்படின்னா பூச்சி தாக்குதல்லேருந்து கொஞ்சம் வந்து கட்டுப்படுத்தும். அதனால தான் இந்த மாதிரி இது பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோன்னா 50% செம்மண், 20% வந்து ஏதாவது ஒரு தொழு உரம், 20% மணல், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 10% வந்து வேப்ப புண்ணாக்கு யூஸ் பண்ணுறோம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் செடி வைக்கிறதுக்கான ரேஷியோ. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது கூட கோகோ பிட்டும் சேர்த்து போட்டிருக்கோம். மாடி தோட்டத்தில் வைக்கிறனால கோகோ பிட்டும் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த இதோட வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10% மணலும் 10% வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோகோ பிட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த செடியில வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கவர்ல இருக்கு இல்லையா, இந்த கவருக்கு வெளியே வரைக்குமே வேர் வந்திருக்கு. இந்த வேரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கவரை நம்ம கிழிச்சு எடுக்கணும். பொறுமையா கிழிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த வேரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம கிழிச்சாச்சு. இதை எடுத்துடலாம். இது வேர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா போயிருக்கு. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே நம்ம நடவு பண்ணிடலாம். இப்போது இதே மாதிரி அப்படியே நம்ம எடுக்கணும். இது உடஞ்சிட்டோம் அப்படின்னா வேர் அசைஞ்சிரும். வேர் அசைஞ்சிருச்சு அப்படின்னா செடி வந்து நல்லா வளராது, வாட ஆரம்பிச்சிடும். ஸோ இதை இப்படியே நம்ம வந்து வச்சாச்சு. இதுக்கு மேலே இப்போ நம்ம வந்து மண் போட்டுடலாம். எப்பயுமே செடி என்ன பண்ணணும் அப்படின்னா நடுவில் தான் இருக்கிற மாதிரி வைக்கணும். ரோஸ் செடி நடுவில் இருந்ததுனா தான் வேர்லாம் என்ன ஆகும் அப்படின்னா சைடில் கீழே எல்லா பக்கமுமே சுற்றி வளர ஆரம்பிக்கும். ஸோ நடுவில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செடியை வந்து வச்சிடணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த செடியை இந்த க்ரோ பேக்கில் வச்சுட்டோம். இதுக்கு நம்ம வந்து தண்ணி தெளிச்சிடலாம். நம்ம செடியை வந்து நடவு செஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊத்துனாலே போதும். இந்த
பாத்தீங்க அப்படின்னா ரோஸ் செடியில தண்ணி இல்லாதப்ப மண்ணு காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்து ஊத்துனாலே போதுமானது. இப்போ இந்த ரோஸ் செடியை நடவு செஞ்ச உடனே நம்ம வெயில்ல வந்து வைக்க கூடாது. இந்த ரோஸ் செடிக்கு பாத்தீங்க அப்படின்னா 6 to 8 மணி நேரம் வெயில் தேவை. ஆனா ரோஸ் செடியை வந்து உடனே மாத்தி வச்ச உடனே ஒரு 3 நாளைக்காவது என்ன பண்ணணும் அப்படின்னா நிழல் இருக்கிற மாதிரி இடத்துல வைக்கணும். இந்த க்ரோ பேக்ல செட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வெயில் இருக்கிற இடத்துல மாத்தி வச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புதுசாக நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த 7 days ரோஸ் செடியை எப்படி நடவு செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் இந்த ரோஸ் செடி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.